தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். இப்போ ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, திமுகவோட நான் கூட்டணியில இல்ல அப்படின்ற தகவல் பத்தி சொல்லியிருக்காரு, விளக்கம் கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க எதிரான ஓட்டுகளை சிதறடிக்க கூடாது அப்படின்னு. இந்த சூழல்ல ஓபிஎஸ் கொடுத்திருக்க விளக்கம், இப்ப இவங்க கொடுத்திருக்க பேட்டி, இதை எப்படி பொருத்தி பார்க்கலாம்? தமிழிசை அவர்கள் சொல்ற விஷயம், திமுகவுக்கு எதிரானவர்கள்லாம் ஒன்று சேரணும், திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவை முறியடிக்கணும்ன்ற விஷயம் பொதுவாகவே இப்போ எதிர்கட்சிகள் சொல்ற ஒரு விஷயமா இருக்குல்ல பாக்குறோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட முறையில சில பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு. இவரை பொறுத்த மட்டும், ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவருக்கான பாலிடிக்ஸ்ன்றது அவரு இபிஎஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ். ரெண்டாவது இன்னொரு பாலிடிக்ஸ் என்னன்னா, என்டிஏல அவர் இருக்காரா இல்லையான்னு பாஜகவே கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. என்டிஏல அவர் வச்சுப்பாங்களா இல்லையா, கடைசி கட்டத்தில் கூட்டணியில் அவர் வச்சுப்பாங்களா இல்ல எடப்பாடி பேச்சை கேட்டு கழட்டி விட்டுவாங்களான்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால ஓபிஎஸ் உடைய பாலிடிக்ஸ் அதுக்குள்ளேயே தனி. திமுகவை எதிர்ப்பு ஓட்டுகளை ஒன்றாக சேர்ப்பது என்பது வேறு விஷயம். அதே சமயம் ஓபிஎஸ்க்கான ஒரு அரசியல் என்பது ஒன்று இருக்கிறது. அது அதிமுகவை ஒன்றுபடுத்துவது, அதிமுக தன்னை இணைத்துக் கொள்வது, அதிமுகவை வெற்றி பெற செய்வது. ஆனா இபிஎஸ் அதுக்கு தடையா இருக்காருன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது இபிஎஸ் எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அவசியம் ஓபிஎஸ்க்கு வருது. அந்த ஆங்கிள் தான் இதை நீங்க பாக்கணுமே தவிர, திமுகவுக்கு எதிராக இருக்கவங்களாம் ஒன்னா சேரணும், அதனால ஓபிஎஸ் சேரணும்னா ஓபிஎஸ்க்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. அதை கையில் எடுக்க மாட்டாரு அவரு. அவருடைய அரசியல் அவர் பாத்துக்க வேண்டாமா அவரு? அப்போ பாஜக என்ன பண்ணணும்? அப்போ என்டிஏல நீங்க இருக்கீங்க, அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம், இல்ல சந்திக்க ஏற்பாடு பண்றோம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அதுலயும் நீங்க அவரை அவமானப்படுத்துற மாதிரி, சுயமரியாதை பாதிக்கப்படுற மாதிரி பண்றீங்க. இங்க இபிஎஸ் விஷயத்திலேயே அவர் சொல்லிட்டாரு, காலம் கடந்து போச்சு, நாங்க சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்போ அவருடைய அரசியல அவர் பார்க்கும்போது ஒரு பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. அதுல ஒரு நடவடிக்கையா சிஎம் பார்த்தது இப்போ ஒரு அரசியலா இருக்கு. ஒரு 2 அரசியல்வாதிகள் சந்திச்சா சிஎம் சந்திக்கிறதுக்கான அவசியம் இருக்குது. நலன் விசாரிக்கிறது, துக்கம் விசாரிக்கிறதுலாம் இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே சமயம் ஒரு 2 அரசியல்வாதிகள் 40 நிமிஷம் பேசும்போது அரசியல் பேசாம இருந்திருப்பாங்க, கண்டிப்பா பேசியிருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட வதந்திகள் அல்லது பேச்சுக்கள் பொது வெளியில வரதான் செய்யும். அதை மறுக்கிறது அவருக்கு தேவையான விஷயம். ஓபிஎஸ் அந்த மறுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நாளைக்கு பயணம் போகும்போது ஒரு அதிமுக தொண்டர்களையோ நிர்வாகிகளோ சந்திக்கும் போது அவங்க கேள்வி கேட்பாங்க, நமக்கு நேர் எதிராக இருக்கிற திமுக தலைவரை நீங்க ஏன் போய் பாத்தீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, இதனால நான் சாதாரணமா போய் பார்த்தேன், துக்கம் விசாரிச்சேன், நல்லது விசாரிச்சேன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிரான அரசியல நம்ம என்னைக்கும் கைவிட மாட்டோம்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த அறிக்கைகளை நம்ம பாக்குறோம். ஆனா அதே சமயம் இன்னொன்னு நம்ம பார்க்கணும், மத்திய அரசோட நடவடிக்கைகளை விமர்சிக்கிறார். பாஜக நடவடிக்கைகள், சமக்கர் விஷயக்கு பணம் ரிலீஸ் பண்ணாதது, வக்போர்டு பில்லு போன்ற விஷயங்கள் எல்லாம் எதிர்க்கிறத பாக்குறோம். அதாவது அண்ணாமலை எதிர்த்து அறிக்கை விட்டதையும் அவர் குறிப்பிட்டார். இன்னைக்கு அறிக்கையில ஜெயலலிதா அவர்களை பத்தி அண்ணாமலை சொன்னதுக்கு எதிராக அறிக்கை விட்டதையும் அவர் குறிப்பிட்டார். சோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது பாஜகவையும் திமுகவையும் சம தூரத்துல வச்சிருக்காரு. அப்படின்னா அதிமுகல பாஜகவோட கூட்டணி சேர்ந்து பிடிக்காத இருக்கிற அந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அவங்கள பின்பக்கம் இருக்கணும். அதே மாதிரி திமுகவோட நம்ம நெருங்கி போறோம் அப்படின்னு சந்தேகப்பட்டு இருக்கிற அந்த அதிமுக தொண்டர்கள் அவங்களையும் நம்ம பக்கம் இருக்கணும். அந்த ஆங்கிள் அந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டுதான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த அறிக்கையை விட்டுருக்காரு. ஆக்சுவலா இன்னும் காலப்போக்கில் தேர்தல் நெருக்கத்துல எப்படிப்பட்ட அரசியல் முடிவு எடுப்பாருன்னு அப்ப இருக்கிற சூழலை வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ இது போன்ற வதந்திகளை தவிர்க்க முடியாது. அவர் ஓபிஎஸ் சொல்லலாம், கூட்டணி பத்தி பேசல, எங்களுக்கு அரசியலுக்கு அதுக்கும் சம்பந்தம் எல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த மாதிரியான பேச்சுக்கள் ஓபிஎஸ் தவிர்க்க முடியாது. அதே சமயம் ஓபிஎஸ் தனது அரசியலை பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. இபிஎஸ் அரசியல் ரீதியாக வீழ்த்த வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு. அதற்கான நடவடிக்கைகளை அவர் எடுக்கிறாரு. திமுகவை எதிர்க்கிறோன்ற பேர்ல நீங்க ஓபிஎஸ் ஒன்றுபடுத்த நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா ஓபிஎஸ் அரசியல் தனியான அரசியல். அதற்கு பாஜக உறுதுணையா இருக்க போறதா இல்லையான்றதான் இங்க கேள்வி. இதுவரையும் உறுதுணையா இல்லைன்றதுனாலதான் அவர் தனியா போய் தன்னுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்காரு. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்.